வணக்கம். நான் உங்களுக்கு கற்பகம். இன்றைக்கி என்ன சேர்ப்பேன் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாடு சிக்கன் வறுவல் தாங்க சேர்ப்புறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுறேன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் 100 ml சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கறி மசாலா பட்டை, ஒரு பிரிஞ்சில் நான் 3 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 20 சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டுருக்கோம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு இதை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வடை போயிடுச்சு. இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி வச்சுருக்கேன். இது சின்ன தக்காளி தான். முக்காக்குள்ளே நம்ம சிக்கன் தான் வறுக்க போகிறோம். அதனால் சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன். 1 2 இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் வறுவலுக்கு. இதே நல்லா மதுடுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனுங்க, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த மசாலாவை இந்த ஆயிலில் நல்லா இது பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா பச்சை வடை போயிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படி மசாலாவை முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவில் அந்த சிக்கன் நல்லா இது பண்ணுறது நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலா இதாகட்டும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடாமல் அந்த மசாலாவை அப்படியே இது பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிடுங்க. நல்லா அந்த மசாலாவில் 5 நிமிஷம் இதாகட்டும் சிக்கன். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம வறுவலுக்கு தான் இதில் வர சூசி நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஸ்டவ் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி கூட ஓரளவுக்கு வற்றிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணும் அப்படின்னும் இப்போ இதே இதில் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா ஸ்டவ்வை ஹையில் வச்சுங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு இது பண்ணும்போது ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவு இருக்கும்போது நமக்கு கரெக்டாக ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பூண்டு தோல் நீக்காதீங்க. தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம். அப்போ அந்த பூண்டோட இது அப்படியே சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மணமாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வைக்கும்போது கரெக்டாக ஆகிடுச்சு. பாருங்கள் வறுவலுக்கு தேவையானது அந்த கிரேவி நல்லா இதாகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக குக்காகி நல்லா வந்துட்டுருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.